இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 7 வார்த்தைகள். லூக்கா 23:34. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது மக்களுக்கு போதித்த காரியங்களிலே மன்னிப்பு மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்பட்டது. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்றார். ஜெபம் செய்ய தகுதியே மன்னிப்பு என்றார். காரணம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அதிலே சொன்ன வார்த்தை, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்பதாகும். ஆக நான் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் கூட நான் மற்றவர்களை மன்னிக்கின்ற மனம் உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். இவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இவர்கள் யார்? அந்த இடத்துல ரோம படைச்சேவகர்கள், யூதர்கள், மத தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் செய்கிறது என்னதென்று அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்கள். இன்னைக்கு இதே வார்த்தை இந்த ஒட்டுமொத்த மனு குலத்திற்கும் பொருந்தும். நாம் அநேக வேளைகளிலே செய்கிறது எது என்று சொல்லி தெரியாமல் செய்கிறோம். அது எத்தனை வேளையிலே தேவனை துக்கப்படுத்தும் என்பதை அறியாமலேயே அல்லது நாம் உணராமலேயே காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை வழங்குகிறார். வருங்கள், சொன்னதை தன்னுடைய செயலிலே காண்பிக்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்களே, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கவில்லையா நான் ஒன்று தேவகுமாரன் என்று சொல்லி? எத்தனை முறை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். ஆனாலும் அவர்கள் நம்பாமல் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் தான் செய்கிறார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நாம் பல வேளையிலே பல மனிதர்களுக்கு பல காரியங்களை சொல்லியும் அவர்கள் அதை கேட்காமல் காரியங்களை நடப்பித்திருக்கலாம், நமக்கு எதிரானவர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் நாம் சொல்லுவோமா, இவர்கள் அறியாமல் தான் செய்தார்கள் என்று சொல்லி? இல்லை, இவர்கள் துணிந்து செய்தார்கள், ஆகவே இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி சபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு அது ஒற்றுமைக்கு அடையாளம், அது இணக்கத்திற்கு ஒரு பாலம். அந்த மன்னிப்பை வழங்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேகர் எழுகிறார்கள், அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளரும் எழுகிறார்கள். ஆனால் பின்னதிலே ஒரு கள்ளன் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் ஒரு ராஜா என்பதை அறிந்திருக்கிறேன், உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நிலைத்தரணும். வருங்கள், கூட இருந்த கள்வனுக்கோ இந்த உலகத்திலே எனக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை வேண்டும், நீர் தேவன குமாரனால் என்னையும் விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அநேகர் சொல்வதுண்டு, நீர் கடவுளானால் இந்த உலகத்திலே எந்த பிரச்சனையும் அணுகாமல் பார்த்துக் கொள்ளும். ஆண்டவர், நீர் கடவுள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு இந்த உலகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை வேண்டும், பண தேவைகள் இருக்கிறது, பண தேவையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த இன்னொரு கலனை பாருங்கள், எனக்கு நான் இப்போது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கேட்கவில்லை, மாறாக உடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தீர்கள், எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டும், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆவல் நித்திய ஜீவனை குறித்ததாக இருந்தது. அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தான். ஒருவன் இந்த உலகத்தின் தேவையிலிருந்து உலகத்திலே ஒரு விடுதலை எதிர்பார்த்தான், அவனுக்கு உலகத்திலும் விடுதலை கிடைக்கவில்லை, மேலோகம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு கள்வனோ இந்த உலகத்தை விரும்பவில்லை, அவன் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான், அவனுக்கு நிலைவாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். யோவான் 19:26-27 வரைக்கும் இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருக்கு சிறு வயதிலிருந்து கீழ்ப்படிந்து நடந்தவர். அவர் எப்பொழுதுமே பெற்றோரை மதித்தார். தன்னுடைய கடைசி உயிர் போகும் வேளையிலே தன் தாயை கனம் பண்ணுகிறார். யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட தாய்க்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாருங்கள், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இங்கே சிலுவையில் தன்னுடைய உயிர் போகும் வேளையிலே அதை நிறைவேற்றி காண்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏன் யோவான் கைகளில் கொடுத்தார்? அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பிகள் இருந்தார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையின் அருகே வர வேண்டாம். ஆனால் தன்னுடைய மகன் சிலுவையில் அறையப்படுவதை தன் தாய் காணும் போது தன் தாயினுடைய மனம் பதறும். ஆகவே அந்த தாயை தேற்றுவதற்காகவாவது வர வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் தம்பிகள் நினைக்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தாயை தேற்றக்கூட வரவில்லை. அந்த வேளையிலே ஆண்டவர் யோவானிடத்திலே தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். எத்தனை கைவிடப்பட்டவர்கள், எத்தனை பேர் உதாசீனப்பட்டு தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களானால் ஆண்டவர் நம்மிடத்திலும் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை அரவணைக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க யோவானுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்துவின் தாயை பாதுகாக்கின்ற பொறுப்பு.
இங்கே பொறுப்பு என்று சொல்லும் போது இன்றைக்கு சபைகளிலே அல்லது உலகத்திலே அது ஒரு பதவி என்பதாக மாற்றப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே பொறுப்பு என்பது எதற்காக? பணிவிடை, சேவை செய்வதற்காக. இயேசுவின் தாய்க்கு ஒரு மகனாக இருந்து சேவை செய்வதற்காக பொறுப்பு வழங்கப்படுகிறது. பொறுப்பு எதற்காக? சேவை செய்வதற்காக. ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்ய. மத்தேயு 7:46 ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்து சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் என்று அதற்காக. இயேசு கிறிஸ்துவை தேவன் கைவிட்டு விட்டாரோ? ஆம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார். இங்கே இயேசு கிறிஸ்து தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிலுவை பாடு அல்லது வேதனை, உடல் வேதனை நிமித்தம் இங்கே கதறி அளவில்லை. ஏன்? அதை தெரிந்துதான் இந்த பூமிக்கு வந்தார். காரணம், இதை அடைந்தால்தான் மனிதனுக்கு விடுதலை என்பதை தெரிந்து வந்தார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து முதலாக சந்திக்க போகின்ற ஒரு காரியம், பிதாவுடைய முகம் மறைக்கப்படுகிறது. எப்படி ஒரு சிறு குழந்தை முதலாக பள்ளிக்கு செல்லும் போது பள்ளியிலே ஆசிரியரிடம் ஒப்படைத்து விட்டு பெற்றோர் மறைகின்ற போது அந்த பிள்ளை அழுமல்லவா? அதே போன்ற ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து பிதாவோடு எப்பொழுதும் கூட இருந்தவர். முதலாக சிலுவையிலே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டு இருள் சூழுகிறது. பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாக இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அனுபவம் இல்லை. முதலாக அப்பாவுடைய முகம் மறைக்கப்படுகிறது. பாவத்தின் கோரம் அவ்வளவானது. இயேசு கிறிஸ்து இங்கே பாவம் செய்யவில்லை. மனித குலத்தின் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதனால் பிதா அவருடைய முகத்தை குமாரனை விட்டு மறைத்தான். அதை தாங்க முடியாமல் கதறுகிறார். ஐயோ, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டது என்பதாக. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நாம் உலக தேவைகளுக்காக கதறுகிறோம். இன்றைக்காவது பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாக, தேவ உறவு இழந்ததற்காக கதறி இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கதறினார். இதற்காக தேவ உறவை அவர் இழந்தார். அதற்காக கதறினார். அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் தரித்திரரானார். எங்கே தரித்திரரானார்? அவர் தேவ உறவிலே தரித்திரரானார். எதற்காக? நம்மை தேவனிடத்தில் ஐஸ்வர்யவன்களாக மாற்றுவதற்காக. அன்புக்குரியவர்களே, தேவ உறவு அவ்வளவு முக்கியம். பாவம் அதை இழக்க வைக்கும். ஆகவே தேவ உறவை இழக்காமல் பாருங்கள். அதற்காக துக்கப்படுங்கள். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். யோவான் 19:28 தாகமாயிருக்கிறேன், இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இந்த ஒட்டுமொத்த பாடுகளையும் மனித உருவிலே மனிதனாகவே அனுபவித்தார். அவர் இந்த பாடுகளை தாங்குவதற்காக தன்னுடைய தேவ வல்லமை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படி என்னால் அது ஒரு ஏமாற்று வேலையாக மாறிவிடும். மாறாக அவர் முழுமையாக மனிதனாக மனித சரீரத்திலேயே அவர் இந்த பாடுகளை மேற்கொண்டார். ஆகவே அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக கசப்புகள் அந்த காடியை கொடுத்தார்கள். அதை வாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அவ்வளவு தாகம். நாம் வரலுகிறது, வாய் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர் ஒட்டுமொத்த மனிதனாக இந்த பாடுகளை தன்னுடைய சரீரத்திலே வாங்கினார். அன்புக்குரியவர்களே, யாருக்காக? நமக்காக. எந்த இடத்திலும் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய தேவ வல்லமை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேக தேவ வல்லமையை தன்னுடைய சுய லாபத்திற்காக கடவுளுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்திலும் நம்முடைய மனிதனாக வந்தவர் அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு தன்னுடைய தேவ வல்லமையை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை என்பதற்கு இந்த வாசகம் ஒரு சான்றாக உள்ளது. யோவான் 19:30 முடிந்தது. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் முடிந்தது. பாவத்தை சுமந்து தீர்த்தார். அது முடிந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டானது. எல்லாவற்றையும் முடித்தார். வெற்றிகரமாக சொல்லுகிறார், முடிந்தது. இதே போலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வெற்றியின் வார்த்தை. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நேர்மையான வழியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுவோம் என்று சொன்னோம். நம்மாலும் இருந்தால் சொல்ல முடியும், ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தேன், ஆண்டவர் எனக்கு நியமித்ததை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி. ஆண்டவர் வந்தார், செயல்பட்டார், நிறைவேற்றி முடித்தார். லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர் முன்வந்து அவருடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ஒருவராலும் எடுக்க முடியாது. அவரே விரும்பி கொடுக்கிறார். அவர் விரும்பி கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நமக்காக அவர் உயிர் கொடுத்தார். யாரும் அவரிடத்திலிருந்து எடுக்கவில்லை, அவரே கொடுத்தார். உரியவரிடம் கொடுத்தார். ஆண்டவர் கணக்கு விசாரிக்கிற கடவுளாக காணப்படுகிறார். அவரிடத்திலே நாம் சரியான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்து முடித்த என்பதாக ஒப்புவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை துல்லியமாக நிறைவேற்றினார். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை செய்தார். முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டார். என்பதாக ஆண்டவரிடத்திலே ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை சரியாக பயணிப்போம், சரியாக அதை நிறைவேற்றுவோம்.
வெற்றிகரமாக முடிப்போம். தேவனிடத்திலே கணக்கை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம்.